சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே. இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே. விதியது கொடியது உனக்கில்லையே, நீ விளைங்கெடு விளைங்கெடு உனக்குள்ளையே. மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே சிவரகசியம் சிவரகசியமே. காத்தலும் அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே, நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே. சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாயே சிறும் தவமே, பித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே. பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் சிவனே. வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட வழிபட வாழ்ந்திடும் சிவனே. அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான், கொண்டு வெகுண்டு காக்க வருவான். கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே. ஓம் நம சிவாய. காதென்று மூக்கென்று கண்ணென்று காட்டி என் கண்ணெதிரே மாதென்று சொல்லி வரும் மாயை தன்னை மரலிவிட்ட தூதென்றெண்ணாமல் சுகமென்று நாடும் இத்துர்ப்புத்தியை ஏதென்று எடுத்துரைப்பேன் இறைவா கச்சி ஏகம்பனே. பட்டினத்தார். கண்ணன், நீங்க இப்படி கட் அண்ட் ரைட்டா பேசுறது கூட எனக்கு உங்க மேல மரியாதையை அதிகப்படுத்துது. இத்தனை நாள் நான் உங்களை வேற கண்ணோட்டத்துல பார்த்தேன். இல்லனா நம்ம ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா கூட இருந்திருக்கலாம். நீங்க எத்தனாயிரம் தடவை என்ன திட்டம் போட்டுட்டு வாங்க, எங்க சாமிய சித்தர்களை ஜெயிக்கிறது உங்களால முடியாது. ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கும் நிலைக்கு உன்னை கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக அவர்கள் வெளியேற்றி இருக்கிறார்கள். நீ செல்ல வேண்டிய திசை அறியாமல் சென்று கொண்டிருக்கிறாய். விஜயனே, உனக்கு ஏதாவது தோன்றுகிறதா? என்னமோ இதுக்கு முன்னாடி நான் இங்க வந்த மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் இங்க வந்ததே இல்லையே. இப்பத்தானே கோட்டை வாயிலுக்கு வந்திருக்கிறோம். கோட்டை முழுவதும் சுத்தி பார்க்கும்போது உனக்கு என்ன தோன்றுதுன்னு சொல்லு. வா என்னுடன். விஜய் 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 என்னாச்சு விஜய்? விஜய் கணேஷா, ஒன்னும் பதட்டப்பட வேண்டாம். விஜயனை தனியா விடு.
சுவாமிஜி, இந்த கோட்டை புதுசா இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியுது. நான் பார்க்கிற ஒவ்வொன்றும் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு. சுவாமிஜி, இது என்ன இடம்? எனக்கு ஏன் இப்படி தெரியுது? இந்த இடத்துக்கும் எனக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு சொன்னீங்களே, அது என்ன சம்பந்தம் சாமிஜி? சொல்லுங்க சாமிஜி. வில்லாளனே, சொல்கிறேன். உனக்கு தோன்றும் இந்த தோற்றம் உன் முன்ஜென்மத்து தோற்றம். முன்ஜென்மமா? என்ன அது? நெஞ்சம் மறுப்பதிலே படம்லாம் ஓட்டுறாரு இவரு. என்ன அப்படி பார்க்கிறாய்? உன் ஜாதகமே தெரியும் என்று சொன்னேனே. உன் முற்பிறப்பின் ஜாதகம் கூட ஞான் அறியும். இது முன்ஜென்மத்தில் நீ ஆட்சி செய்த கோட்டை, விக்கிரமசிங்கபுரம் கோட்டை. இக்கோட்டையின் மன்னனான உன் பெயர் ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க வீரதீர பராக்கிரம மாமன்னன் சிங்க பூபதி. ராஜாதிராஜ ராஜ மார்த்தாண்ட ராஜ குலோத்துங்க வீர தீர பராக்கிரம மாமன்னர் சிங்க பூபதி. பராக் பராக் பராக். அஷ்டலிங்கங்கள் நம் சொத்தாக வேண்டும். நீங்க சொன்ன மாதிரி அந்த வீரர்களோட வரவேற்பு சத்தம், நான் ராஜோடையில குதிரையில வரதும் பேசுறதும் சிரிக்கிறதும், அந்த அந்த விஷன்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப கிளியரா தெரிஞ்சது. எல்லாம் எல்லாம் என்னோட முன்ஜென்மத்தோட தோற்றமா? ஆமாம். 150 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கோட்டையை ஆட்சி பண்ணின மாமன்னன் சிங்க பூபதி நீதான். எனக்கு முன் ஜென்மம்னு ஒண்ணு இருந்தது. அத இந்த பிரிவில அந்த விஷன்ஸ் எல்லாம் தெரியுது. ஆனா சுவாமிஜி, என்னால இதெல்லாம் நம்ப முடியல. உன்னோட படிப்பு, அறிவு, சிந்தனை இதெல்லாம் உன்னை நம்ப வைக்காது. நீ நம்பலன்னா இருக்கிற ஒண்ணு இல்லைன்னு ஆயிடுமா என்ன? இல்லைன்னு சொன்னாலே ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். இருக்கிற ஒண்ணு உனக்கு தெரியாம இருக்கு. இப்ப நீ உணர்ந்தியே, அது என்ன மந்திரமா மாயமா? எதுவும் இல்லை, எல்லாம் நிஜம். முன்ஜென்மத்து நினைவுகள் எல்லாருக்கும் வருவதில்லை. முற்பிறவியில் உன்னோட நிராசைகள், ஏக்கம், தவிப்பு எல்லாம் சேர்ந்து இந்த பிறவியில் நிறைவேற்றிக்க துடிக்குது. அதனால்தான் அந்த நினைவுகள் உனக்கு வந்து போனது. சுவாமிஜி, அப்போ நான் யாருக்கும் மகனா பிறந்திருப்பேன். இப்போ நான் வேற ஒரு பேரண்ட்க்கு பிறந்திருக்கேன். அப்போ இருந்த நான் தான் இப்போ நான் மறுபிறப்பு எடுத்திருக்கேன்னு எப்படி சொல்ல முடியும்? விஜயனே, புரியும்படி சொல்கிறேன், கவனமாக கேள். இந்த உடம்ப ஸ்தூல உடம்புன்னு சொல்றோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற உயிர் ஆத்மாவ சூட்சும உடம்புன்னு சொல்றோம். அத சப்த உடம்புன்னு சொல்லலாம். அழியறது இந்த ஸ்தூல உடம்புதான். அப்பிறவியில் நிறைவேறாத ஆசைகள், கனவுகள், லட்சியங்களோட உயிர் பிரிஞ்சிருந்தா அது தன்னோட லட்சியங்களை நிறைவேற்றிக்க சப்த வடிவில வெளியேறின அந்த உயிரோட யாத்திரை அதுக்கான கருவை தேர்ந்தெடுத்து மறுஜனனமா இந்த பிறப்பு நடக்குது. ஸ்தூல உடம்பு அழியலாம், ஆனா நிறைவேறாத ஆசைகளோட இருக்கிற சப்த உடம்புக்கு அழிவில்லை. அப்படின்னா அந்த பிரிவில நான் நிறைவேறாத ஆசையோட இருந்துட்டேனா? நீ இறக்கலை.
உன்னை கொன்னுட்டாங்க. கொன்னாங்களா? யார் கொன்னாங்க? யாரு? யார் கொன்னாங்க? வீரசித்தன். என்ன என்ன பேர் சொன்னீங்க? வீரசித்தன். வீரசித்தன். மாமன்னன் சிங்க பூபதியாரே, வீரசித்தன் நினைவுக்கு வந்து போகிறாரா? விஜய், அவனோட நான் வால் சண்டை போடுறேன். அந்த சண்டையோட முடிவுல தான் நீ அவரையும் அவர் உன்னையும் வெட்டி வீழ்த்தி 2 பேருமே மரிச்சு போயிட்டீங்க. ஆமா ஆமா ஆமா. அந்த வீரசித்தன் யாரு? அவனுக்கு எனக்கு என்ன பகை? அவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி சிங்க பூபதியான உன்னை பத்தி நான் சொல்லியாகணும். உன்னோட ராஜ்யமான இந்த விக்ரமசிங்கபுரத்துல உன்னோட மக்களுக்கு நீ நல்லாட்சி கொடுத்துட்டு இருந்த. அப்போ திடீர்னு மழை பொய்த்து போக வறுமையும் பஞ்சமும் தலை விரிச்சு ஆடிச்சு. பஞ்சத்தை போக்க வழி தெரியாம நீ விழிச்சப்போ அப்போ உன்னோட ராஜகுருவான பாவாணன் மலையாள பிரசன்னம் பார்த்து சொன்னதுல எப்பவும் பசுமையும் செழிப்புமா இருக்கிற பூமிகாத்தான்பட்டி கிராமத்தை உன் தேசத்தோட இணைச்சா. அதாவது பூமிகாத்தான்பட்டிய சுற்றி 8 திசைகள்லயும் இருக்கிற அஷ்டலிங்கங்களை அபகரிச்சு உன் தேசத்துக்கு கொண்டு வந்தா உன் தேசத்திலையும் மும்மாரி மழை பொழியும், வறுமையும் பஞ்சமும் ஒழியும்னு தெரிஞ்சது. யாருக்கும் தெரியாம ஒரு முடிவோட அந்த லிங்கங்களை அடைய நீ தன்னந்தனியா புறப்பட்டு போன. ஆனா பூமிகாத்தான்பட்டி கிராமத்தை அந்த அஷ்டலிங்கங்களை காக்கிற சித்தர்களால நியமிக்கப்பட்ட வீரனா வீரசித்தன் அங்க காவலுக்கு நின்னார். உன்னோட நோக்கம் தெரிஞ்சு உன்னை தடுக்க வந்தப்ப 2 பேருக்கும் ஏற்பட்ட சண்டையில 2 பேருமே இறந்து போயிட்டீங்க. உன் தேசத்து மக்களை வறுமையிலையும் பஞ்சத்திலையும் விட்டுட்டு சாகரமேங்கிற துக்கத்துலதான் உன் உயிர் பிரிஞ்சது. அந்த ஏக்கம்தான் உன்னை மறுபிறப்பு எடுக்க வச்சிருக்கு. எங்கேயோ இருந்த உன்னை தொழிற்சாலை கட்டணும்னு பூமிகாத்தான்பட்டி கிராமத்துக்கு எடுத்துட்டு வந்திருக்கு. கல்வெட்டுல உன் பேரு பாட்டா எழுதியிருக்கு. அந்த ஊர்ல வரிசையா உனக்கு ஏற்பட்ட தோல்விக்கெல்லாம் காரணம் உன்னோட உண்மையான லட்சியம் பூமிகாத்தான்பட்டிய காக்கிற அஷ்டலிங்கங்களை அடையறதுதான். அத மட்டும் நீ அடைஞ்சிட்ட, சிதைஞ்சு கிடக்கிற இந்த கோட்டைய ஏன் உன் தேசத்தையே புதுசா எழுப்ப முடியும். ஒரு மன்னன் மாதிரி மறுபடியும் உன்னால வலம் வர முடியும். வரணும். அதுக்குத்தான் நீ இந்த பிறப்பை எடுத்திருக்க. ஆஹா, மாப்பிள்ளை யோசிக்க ஆரம்பிக்கிறானே. குருஜி, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இதெல்லாம் உண்மைன்னு நாங்க எப்படி நம்புறது குருஜி? வார்த்தைக்கு வார்த்தை குருஜி குருஜின்னு சொல்லிட்டு என்னை நம்பலன்னா எப்படி கணேஷா? பரவாயில்ல, உன்னை நம்ப வைக்கிறேன். விஜயனே, உன்னை மாதிரி அந்த வீரசித்தரும் இப்போ மறுபிறப்பு எடுத்து வந்துள்ளார். அவர் இப்போது பூமிகாத்தான்பட்டி கிராமத்தில் தான் இருக்கிறார். அவரும் தான் முற்பிறவியில் வீரசித்தனாக பிறந்தவர் என்பதை உணர்ந்தவராக இப்போதும் அந்த ஊரை காக்கும் கடமையோடு அவ்வூரையே வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஆனா அவருக்கு இன்னும் தெரியாது நீதான் சிங்க பூபதி என்பது.
நீங்க சொல்றது ஒவ்வொன்றையும் கேட்க இட்ஸ் ரியலி a big wonder. அந்த ஊர்ல யார் வீரசித்தனா இருக்க முடியும்? சொன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஆனா நான் சொல்றது நிஜம். அவரும் உன்னை போலவே எங்கேயோ பிறந்து அந்த ஊருக்கு வந்தவர்தான். அவ்வூர் அம்பலத்தை ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கும் விக்ரமன். மிஸ்டர் விக்ரமனா? உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. நீ அந்த ஊருக்கு வரப்போறத கல்வெட்டுல படிச்சு எல்லாருக்கும் சொன்னவர் அவர்தான். விஜயனே, வா என் கூட. இந்த இடத்துல பத்மாசனமிட்டு தியானித்து, சித்த வீரா வா, வீர சித்தரே வா, நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன், உன்னை நேரில் பார்க்க விரும்புகிறேன், வா வீரச்சித்தனே வா அப்படின்னு தொடர்ச்சியா வேண்டுதல் வை. வீரச்சித்தன் உன்னை தேடி இங்கு வருவார். அவர் இங்கு வந்தால் நான் சொன்ன அத்தனையும் உண்மை என நம்புவாய் அல்லவா? சித்த வீரா வா, வீர சித்தனே வா, நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன், உடனே புறப்பட்டு வா. சித்த வீரா வா, சித்த வீரா வா, சித்த வீரா வா, வீர சித்தனே வா, வா வீர சித்தனே, வீர சித்தனே வா. உன்னை பார்க்கிறதுக்காக நான் இங்க காத்துக்கிட்டு இருக்கேன். வா, உடனே புறப்பட்டு வா. சித்த வீரா வா, வீர சித்தனே வா, சித்த வீரா வா, வீர சித்தனே வா, வீர சித்தனே வா. ஐயா 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 என்னாச்சு? ஐயா 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 என்னாச்சுங்கய்யா? என்னங்க அப்படி பாக்குறீங்க? கனவு ஏதாவது கண்டீங்களா? இல்ல, கனவு இல்ல, முடியாத முன்ஜென்மத்து பகை. அது நிச்சயமா சிங்க பூபதி குரல் தான். என்ன கூப்பிட்டது அவன்தான். எங்கய்யா முன்ஜென்மத்தாளு இப்ப எப்படிங்க கூப்பிட முடியும்? என்ன மாதிரி அவனும் மறுஜென்மம் எடுத்து வந்திருக்கான் போல இருக்கு. சிங்க பூபதி தான் என்ன கூப்பிட்டான். எங்க இருந்துங்க ஐயா கூப்பிடுறாரு? தெரியல, எனக்கு வெறும் குரல் மட்டும்தான் கேட்டது. ஐயா தலை வலிக்குதுங்களா ஐயா? நான் வேணா காப்பி போட்டு கொண்டு வரட்டுமா?